இந்த மாதிரி யுகாதிக்கு வந்து ஒப்பட் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், டேஸ்ட்டாக இருக்குங்க. மாவு வந்து எவ்வளவுக்கெல்லாம் வந்து நல்லா ஊறி வருதோ அவ்வளோக்கெல்லாம் வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா சாஃப்டான ஒப்பட் வந்து செய்யலாங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப வந்து நன்றிங்க. இன்றைக்கி வந்து மதுரை தங்கமீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான யுகாதி ஸ்பெஷல் ஒப்பட்டு தாங்க. இங்கே வந்து கர்நாடகாவில் வந்து ஒப்பட்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து பருப்பு போலின்னு சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த பெரிய டம்ளரில் வந்து 1 டம்ளர் அளவு வந்து மைதா மாவு எடுத்துருக்குறேங்க. அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளர் அளவு வந்து மைதா மாவு வந்து சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இன்றைக்கி வந்து இந்த மாவு வந்து நம்ம வந்து பால் ஊற்றி தாங்க நம்ம வந்து பிசைய போகிறோம். நல்லா கெட்டியாக வந்து நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கிறணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து நல்லா காய்ச்சின பால் தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கங்க, இந்த மாதிரி வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கிறணுங்க. ரொம்பலாம் வந்து நம்ம வந்து எண்ணெயோ தண்ணியோ ஊற்றக்கூடாதுங்க. அந்த பாலில் வந்து நம்ம வந்து இந்த மாவு வந்து பிசையும் போது நம்ம செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அதனால தான் நம்ம வந்து பால் ஊற்றி வந்து இந்த மாவு வந்து பிசைகிறது. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன்னா இப்போ வந்து எண்ணெய் வந்து மேலே ஊற்றணுங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ அந்த எண்ணெயிலே வந்து இந்த மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா வந்து எண்ணெயிலேயே வந்து நல்லா ஊறட்டுங்க. கரெக்டாக வந்து ஒரு 2 மணி நேரம் இல்லாட்டி 1.5 மணி நேரம் வந்து இந்த மாவு வந்து நல்லா ஊற விட்டுறணுங்க. இப்போ வந்து பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. கரெக்டாக வந்து 2 மணி நேரம் வந்து இந்த மாவு வந்து நல்லா ஊறி வரட்டுங்க. பாருங்கள், மாவு ஊற வச்சு கரெக்டாக வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து பருப்பு வந்து வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், மாவு எடுத்த பார்த்தீங்களா, அந்த டம்ளர்லேயே வந்து ஒரு 3/4 டம்ளர் அளவு வந்து துவரம்பருப்பு எடுத்துருக்குறேங்க. இப்போ வந்து குக்கரில் வந்து அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து பருப்பு மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. சப்போஸ் வந்து நான் வந்து குக்கரில் வந்து பருப்பை வந்து வேக வைக்கிறேன் இல்லைங்களா, நீங்கள் வந்து பாத்திரத்திலே வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாங்க. அந்த பதத்தை வந்து நான் காமிக்கிறேன். பருப்பை பாருங்கள், நல்லா அலசிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். அது மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ குக்கர் மூடி போட்டு கரெக்டாக வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு பாருங்கள், 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இந்த பதத்துக்கு வந்து வெந்திருந்தால் போதுங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்து வெந்திருந்தாலே போதும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. இந்த சைடு வந்து இன்னொரு கடாயில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ வந்து பருப்பு எடுத்த பார்த்தீங்களா, அந்த கப்பிலே வந்து ஒரு 1/2 கப்பில் வந்து தேங்காய் வந்து பாருங்கள் துருவி வச்சுருக்கிறேங்க. நெய் காஞ்ச பின்னாடி தேங்காவை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறலாங்க. அந்த நெய்யிலேயே வந்து பாருங்கள், பருப்பில் வந்து தண்ணியை வந்து வடிகட்டிக்கிட்டேங்க. இப்போ வந்து இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் வந்து பருப்பு மட்டும் வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பருப்பு வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வச்சு நல்லா ஒப்பட்டு ரசம் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பருப்பு மட்டும் வச்சு நெய்யிலே பாருங்கள், அந்த தேங்காய் வந்து நல்லா வந்து வதக்கியாச்சுங்க. இப்போ வந்து மசிச்சா வந்து அந்த பருப்பை வந்து சேர்த்துக்கிறேங்க. 1-2 பருப்பு வந்து முழுசாக இருந்தால் பரவாயில்லங்க. இப்போ அந்த தேங்காயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க அந்த பருப்பை. அந்த தேங்காய் கூடயே வந்து நல்லா வந்து பருப்பை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து பருப்பு எடுத்த பார்த்தீங்களா, அந்த கப்பிலே வந்து 3/4 கப்பில் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே பாருங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.
நாட்டு சர்க்கரை சேர்த்த உடனே பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து பூர்ணம் பிடிக்கிற அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அந்த பூர்ணம் பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா ஒன்று திரண்டுருச்சு பாருங்கள். இப்போ ஆறுன பின்னாடி வந்து உருண்டை பிடிச்சிக்கலாங்க. பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ஒப்பட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து எண்ணெய் கவர் தாங்க எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு வந்து மாவு வந்து எடுத்துக்கணுங்க. மாவு வந்து எவ்வளவுக்களவு ஊறுதோ அவ்வளோக்கு வந்து இந்த ஒப்பட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. கையில் வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கணுங்க. அந்த கவர்லேயும் வந்து நல்லா வந்து நம்ம வந்து எண்ணெய் தடவிக்கிறணும். பூர்ணம் பிடிச்சி வச்சுருக்கு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து இப்படி தட்டி நல்லா தட்டிக்கலாம். தட்டிட்டு இந்த பூர்ணத்தை வந்து வச்சிடணுங்க. வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து தட்டிட்டு இந்த எண்ணெய்க்காரை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கிண்ணம் இருந்துச்சுன்னா இல்லாட்டி டம்ளர் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு அப்படியே தட்டி விடுங்க. அப்படியே தேய்ச்சி விட்டுக்கலாங்க. பாருங்கள் மாவு வந்து நல்லா தேய்ச்சிக்கிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து தேய்ச்சிக்கிறணுங்க. இப்போ வந்து கடாய் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேங்க. அப்படியே வந்து இந்த கவரை வந்து அப்படியே போட்டுருணுங்க. இப்போ அது மேலே லைட்டாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு சைடு வந்தோடனே அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள் ரெண்டு சைடுமே வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான அதுவும் யுகாதி ஸ்பெஷல் ஒப்பட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் வந்து சொன்ன அளவு வந்து ஒரு 4 பேர் 5 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாங்க. ஆளுக்கு வந்து 3 ஒப்பட்டு வருங்க. இதே மாதிரி வந்து நீங்களே செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக இருக்குங்க. நான் சொன்ன அளவுலேயே வந்து செஞ்சோம்னு நினச்சிங்க. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.